ஹாய். நம்ம இப்போ என்னன்னா டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸில் வர டாபிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப். எல்சிஎம் ஹச்சிஎஃப் தான் இருக்கிறதுலே நிறைய கொஷின்ஸ் வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் எல்லாம் கேட்பாங்க. சின்ன சின்ன சம்ஸ் தான் இருந்தாலும் ஒரு டைம் நம்ம அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹச்சிஎஃப் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் மீ சி மா, ஹச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் மீ பே வா அப்படின்னு சொல்லலாம். மீச்சிறு பொது மடங்கு மீப்பெரு பொது காரணி, அதே மாதிரி ஹச்சிஎஃப் வந்து ஜிசிடி அப்படின்னு சொல்லலாம். மீ போ மா எல்சிஎம் மீ சி மான்னு வரும், மீ போ வா. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சம் போயிடலாம். நம்ம 63 42 இது ரெண்டு நம்பருக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எப்பயுமே ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து எல்சிஎம் எப்பயுமே எல்சிஎம்மோட வேல்யூ வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும். யாரை விடனா ஹச்சிஎஃப்பை விட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்பயுமே அதோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்மளை ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப்னால் அதோட வேல்யூ சின்னதாக தான் வரும். இங்கே இருக்கிற நம்பரை விட அந்த நம்பர் ஒன்று அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதை விட சின்னதாக இருக்கும். இப்போது 63 42 இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரியும் 63 42 எந்த நம்பரில் எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 7th டேபிளில் வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா 9 7 63, அதே மாதிரி 6 7 42. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரும் எந்த டேபிளில் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது ரெண்டு எதில் வரும்? 9 6 ரெண்டுமே வந்து 3rd டேபிளில் வந்துடும். அதே மாதிரி 3 9 2 6. இப்போ 3 2 ஒரே டேபிளில் வருமா? வராது. அப்போ 3 2 ஒரே டேபிளில் வராது அப்படின்னா நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன நம்பர் கிடச்சிருக்கோ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தான். 7 3s are 21 அவ்வளோதான். இதோட ஹச்சிஎஃப் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? சப்போஸ் இதே சம்முக்கு எல்சிஎம்னு கேட்டிருந்தாங்கன்னா 7 × 3 போட்டிருக்கோம் இல்லையா, இது இன்ட்டு 3 × 2 இங்கே ரிமைனிங் இருக்குது இல்லையா, இந்த நம்பரையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் 21 × 3 2s are 6. ஓகேவா? அப்போது 21 × 3 2s are 6னா 126 வந்து எல்சிஎம்மாக கிடைக்கும். இதே நம்பருக்கு எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா 126. இப்போ எல்சிஎம் எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் இருக்கிற பெரிய நம்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற நம்பரை விட பெருசாக இருக்கும், அது வந்து எல்சிஎம். ஹச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற நம்பரில் சின்ன நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா அந்த நம்பரை விட சின்னதாக இருக்கணும். ஓகேவா? எப்பயுமே எல்சிஎம் அதிகமாக பெரிய நம்பராக இருக்கும், ஹச்சிஎஃப் சின்ன நம்பராக இருக்கும். இது ரெண்டையும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ 40 56 இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். 40 56 ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்? 4th டேபிள். நம்ம இதை ரெண்டாக போட்டு வரணும் ப்ரைம் நம்பர் வைஸியாக. நமக்கு இது டேரெக்டாக தெரியுன்றதுனால நான் 4th டேபிளில் போட்டிருக்கேன். 4th டேபிள் பொறுத்த வரைக்கும் பைத்னாங் 40 14, அதாவது ஒரு நாங்கள் மீதி 1 16னா நாங்கள் 16 அப்படின்னு போட்டிருக்கோம். 10 14 ரெண்டுமே ரெண்டாம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 5 7. இப்போ நமக்கு ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். 4 2 8 இதுதான் வந்து ஹச்சிஎஃப். இதில் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம்னு கேட்டிருந்தாங்கன்னா 4 2 8 8 5 40 40 × 7 இதையும் சேர்த்து போட்டோன்னா அது வந்து எல்சிஎம். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் 18 24 30 இதுக்கு ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. 3 நம்பரும் எந்த டேபிளில் வரும் டக்குன்னு பார்த்தோன்னே தெரியும். இப்போ இது எல்லாமே நமக்கு 6வது வாய்ப்பாடில் வரும்னு. 18 24 30. அப்போ இதுக்கு வந்து நம்ம 6th டேபிளில் பார்க்குறோம். 3 4 5 முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த 3 4 5 இது ஒரே டேபிளில் வராது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா இதோடைய ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ ஹச்சிஎஃப் வந்து 6. சப்போஸ் எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா 6 × 3 × 4 × 5. ஓகேவா? இது எல்லாமே சேர்த்து தான் அந்த டேபிளில் எல்சிஎம்மாக வரும். ஓகேவா? இப்போது நமக்கு இந்த நம்பர் வந்து இந்த டேபிளில் வருமா வராதா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வந்து ஒன்று இருக்குது. எப்பயுமே நமக்கு வந்து செகண்ட் டேபிளில் ஒரு நம்பர் வருமா வராதான்னு பார்க்குறதுக்கு ஈஸியான மெத்தட் 2 4 6 8 0. எப்பயுமே வந்து
2 மடங்கில் வரும் இல்லையா, அது எல்லாமே செகண்ட் டேபிளில் வந்துடும். ஸோ லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட் டிஜிட் 2, 4, 6, 8, 0 இப்படி முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகும். அதே மாதிரி தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு நம்பர், இப்போது தேர்ட் டேபிளில் நமக்கே தெரியும் 5 3s are 15. இப்போ 15 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுமா வகுப்படாதான்னு எனக்கு தெரியல அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி பார்க்கணும். 5 + 1 என்ன கிடைக்கும்? 6. இப்போ இந்த 6 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும் நமக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஆட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகும். அதே மாதிரி ஃபோர்த்து டேபிள் டிவைட் ஆகணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டில் இருக்கிற நம்பர் ஃபோர்த்து டேபிளில் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா போதும். அதே மாதிரி 5 வந்து எல்லாருக்குமே தெரியும் 0, 5 இந்த மாதிரி முடிஞ்சிச்சுனாவே கண்டிப்பாக அது 5th டேபிளில் டிவைசபிள் ஆகும். 6th டேபிளில் டிவைசபிள் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் டேபிளோட ரூலையும் தேர்ட் டேபிளோட ரூலையும், அதாவது செகண்ட் டேபிளையும் டிவைட் ஆகணும், தேர்ட் டேபிளையும் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 6th டேபிளில் டிவைட் ஆகும். 7th டேபிள் ரூல் இல்லை. 8க்கு வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட், 4 வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட் செக் பண்ணுவோம் இல்லையா, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட்டு 2 டிஜிட் இப்போ 12 அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா 12 வந்து 4th டேபிளில் டிவைஸ் ஆகுமா, அப்போ அந்த பெரிய நம்பர் வந்து 4th டேபிளில் டிவைசபிள் ஆகும். அதே மாதிரி 8th டேபிளுக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 9th டேபிள் பொறுத்த வரைக்கும் தேர்ட் டேபிளில் சொன்ன மாதிரி தான் இருக்கிற எல்லா நம்பரையும், அவங்க எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் 9th டேபிளால் டிவைசபிள் ஆகணும் அப்படின்னா ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 9th டேபிளால் டிவைசபிள் ஆகும். 10 பொறுத்த வரைக்கும் 0ஸில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து 10th டேபிளில் டிவைசபிள் ஆகும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்ததான் 156, 124 எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர், இதுக்கப்புறம் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 156, 124 கொடுத்துருக்காங்க. 4th டேபிளில் டிவைசபிள் ஆகுது. அடுத்தது 39, 31 வந்திருக்கு. எல்சிஎம் அப்படின்றதுனால நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து 1 வரைக்கும் முடிக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே இது டிவைட் பண்ண முடியாதுன்றதுனால இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன கிடைக்குது? 39, 31. இதை நான் வந்து 3ஆம் வாய்ப்பாடால் பண்ணுறேன். 13 கிடைக்குது, 31 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ 13, 31 திருப்பி நான் பண்ணணுன்னா 13, 31 தான் போட்டு பண்ணணும். ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். 4 × 3 × 13 × 31 இதோட எல்சிஎம் என்னதுன்னா 4836. ஓகேவா? சப்போஸ் ஹச்சிசிஎஃப்னு கேட்டாங்கன்னா 4 3s are 12. 12 தான் வந்து ஹச்சிசிஎஃப். ஓகேவா? அதே மாதிரி 62, 78, 109 வகுத்து முறையே 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி. மீப்பெரு பொது காரணினா ஹச்சிஎஃப். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 62 இது எல்லாத்தையுமே வகுக்கணும். வகுத்தா எனக்கு 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே அதை வந்து மைனஸ் பண்ணிடுறேன். 62லேருந்து 2 போயிடுச்சுன்னா 60, 78லேருந்து 3 போச்சுன்னா 75, 109லேருந்து 4 போச்சுன்னா 105. இந்த ஆர்டர் வைஸாக ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் இருக்கவங்களுக்கு செகண்டு, தேர்டு இருக்கிறவங்களுக்கு தேர்டு, இந்த ஆர்டர் வைஸாக நம்ம போகணும். அந்த மாதிரி போகும்போது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். 60, 75, 105 இதை வச்சு நம்ம வந்து சம் கண்டுபிடிச்சோன்னா ஹச்சிசிஎஃப், ஏன்னா மீப்பெரு பொது காரணின்னு கேட்டிருக்காங்க, அதனால் 15. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து ஒரு பெரிய சம் மாதிரி இருக்குது. பட் அதில் என்ன நம்ம பார்த்தா மட்டும் போதும்னு பார்க்கலாம். இப்போ நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணிதம் இந்த மாதிரி 3 சப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காரு. ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? நாங்கள் வந்து எல்லா பாட புக்கையும் சமமாக வைக்க போகிறேன். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் எனக்கு தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதிகபட்சமாக அப்படின்ற இந்த ஒரு வேர்டு தான்.
நமக்கு அதிகபட்சமாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாவே நம்ம வந்து என்ன கண்டுபிடினா HCF கண்டுபிடிச்சிடணும். அவ்வளோதான். இந்த ஒரு வேர்டை நம்ம பார்த்தா போதும். இது ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. 175, 245, 385. இந்த 3 நம்பரை எடுக்கிறோம். HCF கண்டுபிடிக்கிறோம். HCF கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அது வந்து என்னென்னா எத்தனை பெட்டி அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போது ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து இங்கே என்ன இருக்குது? இங்கிலீஷில் மீதி பேலன்ஸ் 5 இருக்குது. இங்கே என்னென்ன வந்திருக்கோ அது அதுக்கு நேராக. இது இங்கிலீஷ்க்கு, இது வந்து சயின்ஸுக்கு, இது வந்து மேக்ஸுக்கு. அப்போது 5 + 7 + 11னா 23. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் இந்த ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் போடுறோம். எத்தனை பெட்டினா அது 35 பெட்டி. அடுத்ததாக LCM. கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட, அது முந்தைய நான் ஃபஸ்ட்டு சொன்னது, கொடுக்கப்பட்ட எண்ணில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். LCM எப்போதும் HCFின் மடங்காகவே இருக்கும். HCFில் இருக்கிற நம்பர் LCMஆல் வகுப்படக்கூடிய நம்பராக மட்டும்தான் இருக்கும். அடுத்தது 1839. LCM HCF இது வந்து விகிதமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LCM HCF கண்டுபிடிச்சாங்கன்னா LCMஐ ஃபஸ்ட்டு எழுதணும், HCFஐ செகண்ட் எழுதணும். அதே HCF LCMனு கேட்டிருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு எழுதணும், இதை செகண்டாக எழுதணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1830. இதுக்கு வந்து HCF என்னது? 6. LCMக்கு என்ன பண்ணுவோம்? 6 × 3 × 5. இது 3த்தையும் பெருக்கணும். அப்போது LCM வந்து என்ன கிடச்சிச்சு? 90. அப்போது LCM HCF அப்படின்னு கேட்டிருக்காங்களா? 90:6 அப்படின்னு போடணும். அதே HCF LCM, அதாவது HCF மாற்றி நம்ம எழுதணும்னா 6:90. அதை திருப்பி சுருக்குனா 2:30, 1:15. அப்போ ஆன்சர் என்னது? HCFக்கு 1 வரணும், LCMக்கு 15 வரணும். இங்கே LCM ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களா? அப்போ 15:1 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 4ஐ தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இப்போ வகுக்கும்போது எனக்கு 4 மீதி தரணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? 254, 508 அங்கே தனித்தனியாக நம்பர்ஸ் கொடுத்தாங்க. அதனால் நம்ம அங்கேயே கழிச்சிட்டு சம் சால்வ் பண்ணோம். இங்கே சேர்த்தி வகுக்கும்போது மீதியாக 4ஐ தரும்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஆன்சரில் நம்ம அதை பண்ணிக்கலாம். 254, 508 ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடில் போட்டிருக்கோம். அடுத்தது 127, 254ன்னு ஆன்சர் வருது. திருப்பி அதையும் 2ஆம் வாய்ப்பாடில் போடுறோம். இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 127, 127 தான் வந்திருக்கு. அப்போ LCM பொறுத்த வரைக்கும் 2 × 2 × 127. ஓகேவா? இப்போது 4 × 127னா 508ன்னு கிடச்சிருக்கு. மீதி 4 வரணும்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? மீதி 4 வரணுன்னா என்ன பண்ணணுன்னா அந்த 4ஐ இது கூட கூட்டிடணும். ஓகேவா? அப்படி கூட்டினா 512. இப்போ இந்த 512 254ஆல் வகுத்து பார்த்தா மீதி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 4 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 254 2ஆம் வாய்ப்பாடில் பண்ணும்போது 1 2 2 4 மீதி 1 வரும் 14. அப்போ 7 2 14. இந்த மாதிரி தான் நம்ம வகுத்து போடணும். இப்போ அடுத்த சமம் 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்குறாங்க. 72, 108 சரியாக வகுப்படக்கூடிய அப்படின்னா வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரியாக வகுப்படக்கூடிய, அப்போ ஃபுல்லாக நான் வகுத்தர்றேன். அப்படி வகுக்கும்போது மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 72, 108 இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து LCM கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? 72, 108 ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுற மாதிரி இருக்கா? கடைசியில் இங்கே 2ன்னு முடியுது, இங்கே கடைசியில் 8ன்னு முடியுதா? அப்போ இது 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுமா? இப்போ 2ஆம் வாய்ப்பாடு போடுறோம். 3 2 6 மீதி 1 வரும் 12, 6 2 12. அதே மாதிரி I 2 10, 4 2 8. அடுத்தது திரும்ப இது 2ஆம் வாய்ப்பாடில் பண்ணலாமா? ஏன்னா 6 4ன்னு முடியுதா? அப்படி பண்ணும்போது 1 2 மீதி 1 16ன்னு ஆகிடுமா? 8 2 16, 2 2 4 மீதி 1 7 2 14. இப்போ 18 27 எந்த நம்பரெல்லாம் வகுப்படும்? 7 + 2 9, 9 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 8 + 1 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு போடுறோம். 6 3 18, 9 3 27 இதுவும் 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 2 3 6, 3 9. ஓகேவா? இப்போது
2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 2 இன்ட்டு 3 இப்போ 2 4 4 12 12 3 36 இன்ட்டு 6 216 நம்ம கிடச்சிருச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 இலக்க மிகச்சிறிய எண் அப்படின்னா நமக்கு எப்பயுமே மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா 9 9 9 1 முடிக்கணும். 5 இலக்க மிகச்சிறிய எண்ணுன்னா 1 போட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே 0. 1 2 3 4 5 5 டிஜிட் வந்துருச்சா? 5 டிஜிட்டில் 4 0 ஃபஸ்ட்டு இருக்கிறது 1. இப்போ 5 இலக்க மிகச்சிறிய எண் இதுதான். நமக்கு என்ன கேட்குறாங்க, மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பரால் நமக்கு கிடைச்ச எல்சிஎம்மை வகுக்க போகிறோம். 216 46, அதாவது 216ஆல் வகுக்க போகிறோம். 4 × 216 864ன்னு கிடைக்குது. திருப்பி 10 இருக்கும் இங்கே. 10லேருந்து 4 போச்சுன்னா 6. இங்கே என்னவா மாறி இருக்கும்? 9ஆக மாறி இருக்கும். இப்போ இது வந்து 10, இது வந்து 9. 9லேருந்து 6 போச்சுன்னா 3. இங்கேயும் திருப்பி 9 தான் இருக்கும். 9லேருந்து 8 போச்சுன்னா 1. 136. 136 கடைசியில் இருக்கிறது. திருப்பி இந்த 0வை இறக்கிடுறோம். இறக்கிட்டோமா? இப்போ வந்து 6 216 1296ன்னு வருது. மீதி எனக்கு என்ன கிடைக்குது? 64. ஆனால் நமக்கு என்னென்னா சரியாக வகுக்கக்கூடிய, அப்போ மீதி எனக்கு கிடைக்கக்கூடாது. இப்போ மீதி எனக்கு 64 கிடைச்சிருக்கு அப்படின்னா அடுத்தது என்னவோ இருக்குது 216 46. இதை வந்து நான் இந்த நம்பருக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்குது? 64 மீதி கிடைக்குது அப்படின்னா 216 × 47ன்னு போட்டுருங்க. ஏன்னா அடுத்த டிஜிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 5 இலக்க மிகச்சிறிய எண். ஓகேவா? ஆல்ரெடி இப்போ நமக்கு 10,000 இருக்குது. இதை விட சின்ன நம்பர் எனக்கு கண்டுபிடிச்சோன்னா அது 4 அதாவது 4 டிஜிட்ஸாக மாறிடும். அப்போ 4 டிஜிட்ஸாக இது மாறிடும் இல்லையா? நமக்கு என்ன வேணும்? 5 டிஜிட்ஸ் தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இதை விட அடுத்த மடங்குக்கு போயிடணும். 216 × 47. அப்போது 10,152ன்னு கிடைக்கும். 10,152. அப்போது 72 108 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண், அதாவது 5 டிஜிட்ஸ் நம்பர் அப்படின்னா வந்து 10,152 தான். ஏன்னா நமக்கு 216 × 46 அந்த ஆன்சருக்கு மீதி 64 கிடைக்கிறதுனால 216 × 47 போட்டோன்னா அடுத்த நம்பர் நமக்கு மிகச்சிறிய எண்ணாக கிடைச்சிரும். இதுக்கு நடுவில் நமக்கு எந்த நம்பருமே கிடைக்காது. ஓகேவா? அடுத்தது இந்த மாடல். இப்போ இது எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடினா ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப்னால் காமனாக இருக்க நம்பர் மட்டும் வரணும். எல்சிஎம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். அவ்வளோதான். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிட இடைவெளிக்கும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிட இடைவெளிக்கும், மூணாவது வந்து 25 நிமிடத்திற்கும், நாலாவது வந்து 30 நிமிடத்திற்கும் ஒலிக்கும். எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? எப்பயுமே க்ளோஸு ஒன்றா வருவாங்க, ஒன்றா நிற்பாங்க, எப்போ மீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எல்சிஎம். அதிகபட்சமாக அப்படின்ற வேர்டு இருந்துச்சுனாவே ஹச்சிசிஎஃப் போயிடணும். இந்த மாதிரி ஒன்றாக ஒலிக்கும், ஒன்றாக இருக்கும், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து எல்சிஎம்முக்கு போயிடணும். இப்போது நமக்கு என்னென்ன நிமிஷம் தானே எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நிமிஷமாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு டைம் மணியாக கொடுத்துருக்காங்களா, அது மாதிரி செக் பண்ணிக்கணும். எல்லாமே நிமிஷம் அப்படின்னதுக்கப்புறம் தான் சம் சால்வ் பண்ண போகணும். சப்போஸ் வேறு ஏதாவது செகண்ட்ஸாவோ இல்லை மணியாவோ இருந்துச்சுன்னா அதையும் நிமிடத்துக்கு மாற்றிட்டு அப்புறமா நம்ம சம்முக்குள்ளே போகணும். இப்போ நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 15 நிமிடம், 20 நிமிடம், 25, 30. அப்போ அது எல்லாத்தையும் எடுத்துகிறோம். 5ஆம் வாய்ப்பாடு எல்லாமே 5 0ன்னு முடியுது. 5ஆம் வாய்ப்பாடில் வரும். திருப்பி பார்த்தோம்னா 2 எல்சிஎம் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் எல்சிஎம் வர மாதிரி கண்டுபிடிச்சா போதும். இது 3 5 15, 4 5 20, 5 25, 6 5 30. அடுத்தது இது 2ஆம் வாய்ப்பாடில் பண்ணும்போது 3 வகுப்படாது. ஆனால் 3 அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது 4 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 2 2 4, 5 அப்படியே இருக்கும். 3 2 6. ஓகேவா? திருப்பி இங்கே 3ஆம் வாய்ப்பாடில் பண்ணும்போது இது 1 க்ளோஸ் ஆகுது. 1 3 3. இங்கேயும் 1 3 3 ஆகுது. 2 5 3ஆம் வாய்ப்பாடில் வராது. அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ எல்சிஎம்முக்கு போகிறோம். 5 × 2 × 3 இன்ட்டு இங்கே இருக்கிற 2 × 5 அதையும் எடுத்துக்கிறோம். இப்போ இது என்னவா மாறுதுன்னா 2 10 13 30 32 60 60 × 5 300 நிமிஷமாக நமக்கு காட்டுது. ஓகேவா? 300 நிமிஷம். இப்போது நமக்கு வந்து 60 நிமிடங்கள் 1 மணி நேரம்னு தெரியுமா? அப்போ என்ன ஆகுனா இது 5 மணி நேரம். அப்போது என்ன கேட்டிருக்காங்க? அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்னா அடுத்த 5 மணி நேரம் கழிச்சு.
ஃபஸ்ட்டு காலை 5 மணிக்கு ஒலிச்சதா, அப்போ அடுத்த 5 மணி நேரம் கழிச்சுனா எத்தனை மணியாக இருக்கும்? 10 மணி. அடுத்து 10 மணிக்கு அது ஒலிக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இது ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம், அதிகபட்சமாகன்ற வேர்டு இருந்துச்சுன்னா ஹச்சிசிஎஃப். இப்போது அடுத்தது எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப், அதாவது மீசிமா இன்ட்டு மீப்போவா இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2. எல்சிஎம்மோட எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் அதோட பெருக்கற்பலன் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றது ஃபார்முலா. எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2. ஏன்னா இதை வச்சு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போது இரு எண்களின் மீசிமா 432, எல்சிஎம் கொடுத்துட்டாங்களா. மீபேக்கா அதாவது ஹச்சிசிஎஃப் 36, ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் காண்க. ஏன்னா இந்த மாதிரி சம் தான் இம்பார்ட்டன்ட், இதுதான் மெயினாக கேட்பாங்க. எல்சிஎம் 432, ஹச்சிசிஎஃப் 36, ஒரு நம்பர் 108, அப்போ இன்னொரு நம்பர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியுமா, எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2. கொடுத்துருக்கிற வேல்யூ அதுக்கு நேராக போடுறோம். 432 இன்ட்டு 36, 108 இன்ட்டு N2. இப்போ N2 மட்டும் தானே தெரியாது, ஸோ அதை மட்டும் இந்த பக்கமே வச்சுட்டு தெரிஞ்ச நம்பரெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடும். 432 இன்ட்டு 36 இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிற 108 இந்த பக்கம் வந்தால் வகுத்தலுக்கு மாறிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா 36, 108 ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் வகுக்கிறோம். எந்த வாய்ப்பாடில்? ஃபஸ்ட்டு 36யும் 108யும் 4வது வாய்ப்பாடில் பண்ணியிருக்கோம். 9 நாங் 36, 2 நாங் 8, மீதி 2, 28, 7 நாங் 28. இப்போ 9 27ன்னு கிடைக்கும். 9 27, 1 9 9, 3 27, 3ன்னு கிடைச்சிரும். இந்த 3 432ஆல் வகுக்கிறோம். இப்போது இது 3ஆம் வாய்ப்பாடில் வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 + 3 என்னவா கிடைக்கும்? 7, 7 + 2 என்னது? 9. 9 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும் போது இந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். இப்போ இது வகுக்கும்போது 1 3 3, மீதி 1 வரும் 13, நாமும் 12, மீதி 1 வரும் 12, நாமும் 12. அப்போ N2ஓட வேல்யூ என்னது? 144. அவ்வளோதான். இந்த மாதிரி சம்மு தான் இம்பார்ட்டன்ட். நிறையா இதில் இந்த மாதிரி சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதிலே பாருங்கள், இரு சார்பகா எண்களின் மீசிமா கொடுத்துட்டாங்க. ஓர் எண் 65, மற்றொரு எண் என்னதுன்னு கேட்டுறாங்க. எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. ஹச்சிசிஎஃப் நமக்கு கொடுக்கல. அப்போ இரு சார்பகா எண்கள்னால் 2 சார்பகா எண்கள், அதாவது அது வகுப்படவே முடியாத நம்பர். 6,5, 6,5னா 2 நம்பருமே ஒரே நம்பரால் வகுப்படாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பகா எண்கள். அப்போ இரு சார்பகா எண்களுடைய ஹச்சிசிஎஃப் என்னவாக இருக்குன்னா 1. அப்போ அந்த 1 வச்சு சம் சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ சும்மா எல்லாமே சின்ன சின்ன சம் தான், நீங்கள் அப்படியே போட்டு பார்த்துக்கோங்க. 45 75 ஹச்சிசிஎஃப். ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே 5ல் முடியுதுனால 5ஆம் வாய்ப்பாடு. அப்புறம் 9 15ன்னு கிடைக்கிது. இது ரெண்டுமே 3ஆல் வகுப்படும். 3,5 5 15. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபேக்கா அதாவது ஹச்சிசிஎஃப் என்னவாக இருக்கும்? தெரியாது. அப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். 4,6, ஏன்னா ரெண்டுமே அடுத்தடுத்த இரட்டை எண்களா? 4,6 2ஆம் வாய்ப்பாடில் பண்ணும்போது 2,3. அப்போ அதோடைய இது என்ன கிடைச்சிச்சு? ஹச்சிசிஎஃப் 2. 57 உடன் டேஷ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4, 5 சரியாக வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 3 4 5 இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? 2ஆல் வகுக்கலாமா? வகுத்தோம்னா இப்போது மிகச்சிறிய எண் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். 2 3 4 5. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது 60ன்னு கிடைக்குது. நமக்கு இங்கே நம்பர் என்ன நம்பர் இருக்குது? 57. அப்போ 57 கூட என்ன கூட்டினா எல்லா நம்பர்லையும் வகுப்படணும்னா 3 60. ஓகேவா? இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்கு. மீபேக்கா 12, ஓர் எண் 36, மற்றொரு எண் காண்க. இப்போது இரு எண்களின் மீசிமா, எனக்கு அவன் மீசிமா டைரெக்டாக கொடுக்கல. மீசிமாவானது மீப்போவாவோட 6 மடங்குன்னு சொல்லிட்டான். அப்போது மீப்போவா என்னது? 12. ஓகேவா? மீப்போவா என்னது? 12. இப்போ என்ன? ஓர் எண் 36, மற்றொரு எண் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா
ஹச்சிசிஎஃபோட வேல்யூ இன்ட்டு 6, ஏன்னா இதோட 6 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹச்சிசிஎஃப் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 12, அப்போ 12 இன்ட்டு 6 என்னதுன்னா 72. அப்போ எல்சிஎம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்சிஎம் வந்து 72, ஹச்சிசிஎஃப் வந்து 12, ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் என்னது நமக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் N2ஓட வேல்யூ 24 அப்படின்னு கிடைக்கும். 8, 9, 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். 4 இலக்க எண் முந்தி பார்த்தது வந்து மிகச்சிறிய எண் பார்த்தோம். இது வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8, 9, 12. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது 8, 9, 12 எல்லாமே ஒரே வாய்ப்பாடல் வகுப்படாது. இந்த 9 வகுப்படாது அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து 8, 12 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 2 8, 9 அப்படியே வச்சுருக்கோம். 3 12. இப்போ 3ஆம் வாய்ப்பாடில் போடுறோம். 2 அப்படியே இருக்கும். 3 9, 1 3 3. இப்போ எல்சிஎம் கண்டுனா 4 12, 12 2 24, 24 இன்ட்டு 3னா 72 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய 4 இலக்க எண். மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது, 9 9 9 9. இதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். நமக்கு என்ன கிடச்சிச்சு, எல்சிஎம் 72. ஸோ இந்த 72ஆல் இங்கே நம்ம வகுக்கிறோம். ஒரு 72 72, 279 கிடைக்குது. 3 72 216, அப்புறம் 639 8 கிடைக்குது. மீதி வந்து எனக்கு 63 கிடைக்குது. ஓகேவா. மீதி என்ன பண்ணோம், 10,000 அடுத்த நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்த நம்பரை எடுத்துக்கிட்டா தான் எனக்கு மிகச்சிறிய எண் கிடைக்கும். இங்கே வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண், கடைசி நம்பரே இதுதான். அப்போது நான் இதை லாஸ்ட்டாக எடுத்தேன்னா அடுத்த நம்பர் வரும்போது இதை விட பெருசாக எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோன்னா 138 இன்ட்டு 72, அதோட ஆன்சர் என்னவோ அந்த நம்பர் தான் கடைசி 4 இலக்க மிகப்பெரிய எண். ஓகேவா. அப்போ 32 இன்ட்டு 72னா 9936. மிந்தி பார்த்தது அடுத்த நம்பர் கேட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், 139 இன்ட்டு 72ன்னு எடுப்போம். ஓகேவா. இங்கே வந்து நமக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா இதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். இதை விட போனால் அது 5 இலக்க எண்ணாக மாறிடும். அதனால் இந்த நம்பரோட ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. அடுத்தது விரெண்களில் உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்க. இரு எண்களோட மீ பே கா 2 மீ சி மா 154. இரு எண்களின் ஓகே ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் அவ்விரு எண்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 8. வேறுபாடுனா டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ். ஓகேவா. ரெண்டு நம்பரை கழிச்சா எனக்கு வந்து 8 கிடைக்குது அப்படின்னா அவற்றின் கூடுதல் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் N1 இன்ட்டு N2ன்னு தெரியும். அந்த 2 நம்பரை எனக்கு தெரியாது. இப்போது இரு எண்களுடைய மீபேக்கா 2 மீசிமா 154ன்னு கொடுத்துட்டான். அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஃபஸ்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 2 இன்ட்டு 154. 2 இதை விட சுருக்க முடியாது. 154 எப்படி சுருக்க முடியும், 154 2ஆல் பண்ணும்போது 7 2 14, மீதி 1 7 2 14, திருப்பி 11ஆல் பண்ணுறோம் 7ன்னு கிடைக்குது. இப்போது 2 இன்ட்டு 11 இன்ட்டு 7 இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். எனக்கு வந்து 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 8ன்னு கிடைக்கணும். ஸோ 8 வர மாதிரி நமக்கு என்ன கிடைக்குது, இப்போ 7 2 14, 11 2 22, 22க்கும் 14க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 8. ஓகேவா. அப்போது அந்த 2 நம்பர் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் 2 2 4ன்னு எடுத்துக்கிறேன். 2 2 4, 11 இன்ட்டு 77 அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 8ன்னு நமக்கு கிடைக்காது. ஸோ டிஃப்ரென்ஸ் 8 வர மாதிரி நம்ம பேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அப்போ வேறுபாடு 8 வருது. அப்போ இதோடைய கூடுதல் என்னவாக இருக்கும், 22யும் 14யும் ஆட் பண்ணால் 36. அவ்வளோதான். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 300. ஓகேவா. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 300. ஹச்சிசிஎஃப் 5 எனில் அவ்வெண்கள் யாவை, அந்த எண்கள் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்சிஎம்மும் கொடுக்கல. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் N1 இன்ட்டு N2னா 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் ஹச்சிசிஎஃப் 5, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்னது 60. 60ஆல் வகுப்படக்கூடியது எந்த நம்பர், அந்த 2 நம்பர் எனக்கு என்னன்னு தெரியல இல்லையா. அந்த 2 நம்பர் கேட்கும்போது 60ன்னு கொடுத்துட்டு நமக்கு இப்போ எல்சிஎம் கிடச்சிருச்சு. 60 எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா 5 அதை விட சின்ன நம்பராக இருக்கும். அதனால் அதுக்கடுத்த நம்பர் 10 15 20 30. இதில் யாரையும் பெருக்கினா எனக்கு 300 கிடைக்கும்னு பார்க்கணும். 10 இன்ட்டு 15னா என்ன கிடைக்கும், 150ன்னு வந்துடும். அதே மாதிரி 15 இன்ட்டு 20, 20 இன்ட்டு 30, 2 3 6 600 அப்படி கிடைக்கும். அப்போ 15 இன்ட்டு 20 பெருக்குனா மட்டும்தான் நமக்கு என்னென்னு கிடைக்கும், 300ன்னு கிடைக்கும். அதனால் 15, 20ன்றது தான் கரெக்டான ஆன்சர். 2 எண்கள். ஓகேவா.
ஓகே, மீதி இருக்கிறத நாளைக்கு பார்ப்போம். பாய். தேங்க் யூ.